கேட்டு மகிழுங்கள், கேட்டுக்கொண்டே மகிழுங்கள். கொங்கு பண்பலை சமுதாய வானொலி 90.4. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று தமிழை வணங்கி தித்திக்கும் தீபாவளி திருநாளில் கொங்கு சமுதாய பண்பொலி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் இணைந்துள்ள கொங்கு பண்பலையினுடைய நேயர்களுக்கும் கொங்கு பண்பலை நிலையத்தாருக்கும் இந்த தீபாவளி திருநாளினுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புத்தாடை அணிந்து புதுப்பொலிவுடன் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டு வெடிச்சத்தத்தினிடையே சங்கத்தமிழை ஊக்குவிக்கும் முகமாக அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையா, முயற்சியா, கல்வியா என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்துள்ள கொங்கு பண்பலைக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். கொங்கு சமுதாய பண்பலை இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பிற்கு நடுவராக நான் முனைவர் KG பார்த்திபன், கோயமுத்தூரிலிருந்து. மிக அருமையான தலைப்பு. இன்றைய தலைமுறைகள் இளைஞர்களுக்கு தேவையான ஒரு தலைப்பு. ஆனால் நடுவராக இருந்து இதுக்கு தீர்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏனென்று எடுத்துக்கொண்டால் அறிவியல் அடிப்படையில் பல்வேறு பரிமாணங்களை கடந்து இன்று ஒரு சூழலை அடைந்திருக்கின்றோம். பல்வேறு புரட்சிகளை உண்டு பண்ணியது அறிவியல். இந்த பட்டிமன்றத்திற்கு பல்வேறு துறையினை சார்ந்த வழக்குகளை தொடுக்க இருக்கின்ற வாதிகளாகவும் இருக்கின்ற சக நண்பர்களையும் வரவேற்கின்றேன். அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையா என்ற தலைப்பிலே பேச இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் P. ரமேஷ் திருச்சி அவர்களையும், மரியாதைக்குரிய சகோதரர் திரு சண்முக சுந்தரம் மனோதத்துவ நிபுணர் அவர்களையும் வருக வருகென வரவேற்கின்றேன். முயற்சியே என்ற தலைப்பில் திரு மகேந்திரவர்மன் வேளாண் அலுவலர் அரியலூர் அவர்களையும், திரு முனைவர் ரமேஷ் சென்னை அவர்களையும் வருக வருகென வரவேற்கின்றேன். கல்வியே என்ற தலைப்பில் அவர்களுடைய பங்களிப்பை வழங்க வருகின்ற மரியாதைக்குரிய நண்பர் திரு S. சேகர் அவர்களையும், திரு பாலமுருகன் ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைத்து எங்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பை வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய தோழர் திரு ஸ்ரீகுமார் அவர்களையும் உளமாற வரவேற்கின்றேன். நேயர்களே, அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையா, முயற்சியா, கல்வியா? அடிப்படையில் அறிவியல் வளர்ச்சிக்கு ஊக்குவித்தது சிந்தனை என்பது மறுக்க முடியாத ஒரு கருத்து. டார்வினுடைய பரிணாம கொள்கையிலிருந்து பார்த்து கொண்டேமானால் முதலில் கற்கால மனிதர்களுடைய சிந்தனையின் விளைவாக விளைந்ததுதான் சட்கரம். அதற்கு பிறகு தீப்பொறி. அப்படி படிப்படியாக வளர்ந்து வேளாண் புரட்சி, தொழில் புரட்சி என்று கற்கால மனிதர்களுடைய சிந்தனையின் விளைவாக விளைந்தது ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சி. அதனை கொண்டு தான் அவங்க அப்படி அப்படியே வணிகங்களை பெருக்கினாங்க. கடல் சார்ந்த வணிகங்கள் பெருகுச்சு. ஒவ்வொரு இடந்திருந்து அவங்களுடைய பொருட்களை பண்டமாற்று முறையிலே வணிகங்களை பெருக்கி கொண்டார்கள். சிறு சிறு வாகனங்களை எல்லாம் உண்டு பண்ணாங்க. அதற்கடுத்து அறிவியலினுடைய அடிப்படை முயற்சிகளை கொண்டு விளைந்ததாக இருந்தது. பறவைகளை கண்டு விமானங்களை படைத்தார்கள். அடிப்படை சக்கரங்களை கொண்டு சைக்கிள்களை வடிவமைத்தார்கள். விவசாயத்திற்குண்டான கருவிகளை வடிவமைத்தார்கள். பல்வேறு தோல்விகளுக்கு இடையே தன்னுடைய தொடர்ச்சியான முயற்சியிலே பல்பு போன்ற பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்தார்கள் அறிவியல் அறிஞர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற அறிஞர்கள்.
அதற்கு பிறகு இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் எடுத்துக்கொண்டோமானால் அறிவியலுக்கு அடிப்படை கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி. 1791 சார்லஸ் பேபேஜ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷன், அவர் கண்டுபிடிச்சது தான் கணிப்பொறி. ஸோ ஒரு மேத்தமெட்டிஷன், ஒரு கணிதவியல் ஆராய்ச்சியாளர், மணிச்சட்டத்தை கொண்டு பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த கணித குறியீடுகள் பின்னர் கணிப்பொறியாக மாறியது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலுமே கம்ப்யூட்டரினுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது. ஸோ இதற்கு முத்தாய்ப்பாய் வித்திட்டவர் சார்லஸ் பேபேஜ். 1791 இங்கிலீஷ் கணிதவியாளர். இன்றைக்கி எத்தனையோ வாகனங்களை ஓட்டிகிட்டு இருக்கோம். செயற்கை நுண்ணறிவு கொண்ட வாகனங்களை எல்லாம் நாம் பயன்பாட்டுக்கு வச்சுருக்கோம். இதற்கு காரணம் காரல் பென்ஸ் என்கிறவர். அவர் தான் அந்த 4 சக்கர வாகனங்களை எல்லாம் கண்டறிஞ்சு இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை உண்டு பண்ணவர் காரல் பென்ஸ். இன்றைக்கி நம் கை முன்னே உலகத்தை கொண்டு வரக்கு காரணமாக இருந்தவர் மார்டின் கூப்பர். மொபைல் ஃபோனை 1973 இன்ட்ரடியூஸ் பண்ணார். மோட்ரோலா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் நியூயார்க் பகுதியில் இந்த மொபைல் ஃபோனை அவர் உண்டு பண்ணார். இன்றைக்கி சந்திர மண்டலத்தையே ஆய்வு செய்வதற்கு நமது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 அப்படின்ட்டு. மக்கள் ஜனாதிபதி, அனைவராலும் போற்றப்படக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகள், அவர் பார்த்தீங்க அப்படின்னா அணு ஆராய்ச்சி ஆகட்டும், விண்வெளி ஆராய்ச்சி ஆகட்டும், மருத்துவத்துறையிலே ஆஞ்சியோகிராம்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அதுக்கு இந்த ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து பல்வேறு முயற்சிகள் அவர் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா அவர் படித்த அந்த கல்வி. மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த குரோம்பேட்டிலேருந்து அப்படியே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த கல்வி உலக அளவில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தவர் மரியாதைக்குரிய மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒவ்வொரு காரணியாக இந்த அறிவியல் அடிப்படையிலே முன்னேறி வந்திருக்கிறது. சிந்தனையாகவும், முயற்சியாகவும், கல்வியாகவும். ஸோ அறிவியலினுடைய அடிப்படை சிந்தனையே அப்படின்ட்டு 2 வழக்கறிஞர்கள் வாதாட இருக்கின்றார்கள். அறிவியலினுடைய அடிப்படை முயற்சியே என்று 2 வழக்கறிஞர்கள் வாதாட இருக்கின்றார்கள். அறிவியலினுடைய அடிப்படை கல்வியே என்று 2 வழக்கறிஞர்கள் வாதாட இருக்கின்றார்கள். இந்த தீபாவளி திருநாளிலே இந்த 6 பேர் இவர்கள் அறுசுவையை உங்களுக்கு படைக்கிருக்கின்றார்கள். ஒரு சில நேரத்தில் இது காரமாகவும் இருக்கலாம், துவர்ப்பாகவும் இருக்கலாம், இனிப்பாகவும் இருக்கலாம். ஸோ இந்த 6 வழக்கறிஞர்கள் நமக்கு அறுசுவை உணவை இந்த தீபாவளி திருநாளில் வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டு உங்கள் முன் அறிவியலினுடைய அடிப்படை சிந்தனையா, முயற்சியா, கல்வியா என்ற தீர்ப்பினை இறுதியிலே மீண்டும் ஒரு முறை இந்த சமுதாய பண்பொழி வாயிலாக உங்களுக்கு இந்த கருத்துக்களை பரிமாற இருக்கின்றோம். நேயர்களே, நமது பேச்சாளர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நீங்களும் கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கொங்கு சமுதாய பண்பலை நிலையத்திற்கும் தொலைபேசி வாயிலாகவும் அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியினை துவங்குகிறோம். நேயர்கள் அனைவருக்கும், பங்கு பெற்றுள்ள அனைத்து சகோதரர்களுக்கும், நிலையத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய பண்பலை தீபாவளி திருநாளை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் முதலாவதாக அறிவியலின் அடிப்படை சிந்தனையை என்ற கருத்தில் தன்னுடைய சிந்தனையை சிந்தாமல் சிதறாமல் நேயர்களுக்காக வழங்க வருகிறார் முனைவர் பி. ரமேஷ் திருச்சி அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ரமேஷ்.
இயற்பியல் உதவி பேராசிரியர், நேரு நினைவுக் கல்லூரி, புத்தனாம்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையா, முயற்சியா, கல்வியா? இதில் அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். அறிவியல் என்பது பலரையும் பயமுறுத்தும் ஒரு பெரிய வார்த்தை. புத்திசாலிகள் மட்டுமே செய்யக்கூடியது போல் இது சிக்கலாகவும் கடினமாகவும் தெரிகிறது என்று பலரும் நினைப்பர். ஆனால் விஞ்ஞானம், அறிவியல் என்பது மேதைகளுக்கு மட்டுமே புரியும் மர்மமான விஷயம் அல்ல. உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியே விஞ்ஞானம் மற்றும் அறிவியல் ஆகும். அறிவியல் என்பது ஒரு சோதனைக்காக நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய உண்மைகளின் தொகுப்பு அல்ல. அறிவியல் ஒரு கண்டுபிடிப்பு செயல்முறை. அது முடிவடையாமல் தொடர்ந்து கொண்டே செல்லக்கூடியதாகும். அறிவியலுக்கு ஒரு நீண்ட மற்றும் கவர்ச்சிகரமான வரலாறு உள்ளது. அது பண்டைய காலத்திலிருந்தே தொடங்குகிறது. அதற்குள் நாம் மூழ்குவதற்கு முன் அறிவியல் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி அறிவியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை உலகின் அமைப்பு மற்றும் அதன் இயக்கம், நடைமுறை ஆகியவற்றை பற்றிய முறையான ஆய்வு, பரிசோதனை மற்றும் பெறப்பட்ட ஆதாரங்களுக்கு எதிரான கோட்பாடுகளின் சோதனை என்பதே அறிவியல் ஆகும். இது ஒரு வாய்மொழி. ஆனால் இதன் அடிப்படையில் விஞ்ஞானம் என்பது யதார்த்தத்தை கவனமாக பார்த்து விஷயங்களை முயற்சி செய்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதன் மூலமே அறிவியலை கற்றுக்கொள்ள முடியும். மெரியம் வெப்ஸ்டின் கூற்றுப்படி அறிவியல் என்பது பொது உண்மைகள் அல்லது பொது சட்டங்களின் செயல்பாட்டை உள்ளடக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமின்றி பல சூழ்நிலைகளும் பொருந்தும் வடிவங்களையும் விதிகளையும் அறிவியல் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது. உதாரணமாக, புவியீர்ப்பு விசை என்பது ஆப்பிளாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, மற்ற கோள்களாக இருந்தாலும் சரி, ஏன் தரையில் விழுகிறது என்பதை விளக்குவதே ஒரு பொது சார்பான அறிவியல் விதியாகும். நியூட்டன் முதலில் அறிவியலை கண்டுபிடிக்கும் போது அவர் தலைமேல் ஆப்பிள் பழம் விழுந்தவுடன் ஏன் ஆப்பிள் பழம் மேலே செல்லாமல் தலை மீது வந்து விழுகிறது என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அப்பொழுது நியூட்டனுக்கு ஒரு முயற்சியோ கல்வியோ பயனளிக்கவில்லை. அவருடைய சிந்தனையே அந்த அறிவியல் வளர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏன் தலையில் விழுகிறது என்று அவர் ஒரு கல்வி அறிவு பெறவில்லை. அப்பொழுது அந்த ஆப்பிள் வந்து தலையில் விழுவதற்கான முயற்சியும் அவர் எதுவும் செய்யவில்லை. தானாகவே புவியீர்ப்பு விசையினால் அவர் தலை மீது வந்து விழுந்தது. அதை பற்றி சிந்தித்தார். சிந்தித்ததனால் மட்டுமே அறிவியல் வளர்ந்தது. ஏன் மேல் தலையில் விழுந்தது என்பதை சிந்தித்து, புவிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது, அந்த ஈர்ப்பு விசை எல்லா பொருட்களையும் புவியை நோக்கி இழுக்கிறது என்பதை கண்டுபிடித்து புவியீர்ப்பு விசை என்னும் ஒரு அறிவியலை கண்டுபிடிப்பதற்கு நியூட்டனின் சிந்தனையே உதவியது என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதுபோல் அறிவியலை யாருமே கண்டுபிடிக்கவில்லை. அறிவியல் என்பது மனிதனின் ஆர்வம் மற்றும் அந்த புத்திசாலித்தனத்தின் சிந்தனையால் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான விளைவு ஆகும். மனிதர்கள் எப்போதுமே தங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் எப்போதும் அதை உணர முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். விஞ்ஞானம் அதை செய்வதற்கு மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் கடுமையான வழி. சிந்தனையின் மூலமே அறிவியல் வளர்ந்து கொண்டே செல்லும். அறிவியலின் தோற்றமான பண்டைய நாகரிகங்களான எகிப்து, மெசபடோமியா, இந்தியா, சீனா, கிரீஸ் மற்றும் ரோம் போன்ற நாடுகளிலிருந்து அறியப்படுகிறது. இந்த கலாச்சாரங்கள் கணிதம், வானியல், மருத்துவம், பொறியியல் மற்றும் தத்துவம் தொடர்பான பல்வேறு வகையான அறிவு மற்றும் திறன்களை உருவாக்கியது. இந்த துறைகளில் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் அவர்களின் சிந்தனையின் மூலமே இந்த அறிவியல் தொடர்ந்து படிப்படியாக
வளர்ந்து கொண்டே வருகிறது. ஸோ இந்த அறிஞர்கள் பட்டியலில் அரிஸ்டாட்டில் தொடங்கி பல கிரேக்க சிந்தனையாளர்கள் அவர்களின் சிந்தனையால் செல்வாக்கு பெற்றனர். அரிஸ்டாட்டிலின் கருத்துக்கள் பல நூற்றாண்டுகளாகவே மேற்கத்திய சிந்தனைகளில் ஆதிக்கம் செலுத்தின. மறுமலர்ச்சி வரும் வரை, அதாவது 14 முதல் 17ஆம் நூற்றாண்டுகள் வரை புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளின் அவரது கருத்துக்களை சவால் செய்தன. இதற்கு அனைத்திற்குமே முக்கிய காரணமாக இருந்தது அரிஸ்டாட்டில் தெளிவான சிந்தனையே ஆகும். அதன் பிறகு கோப்பர்னிக்கஸ் பூமியானது பிரபஞ்சத்தின் மையம் அல்ல, மாறாக சூரியனை சுற்றி வருகிறது என்று முன்மொழிந்தார். ஸோ அதற்கு முன் அனைவராலும் அறியப்பட்ட விஷயம், அதாவது கல்வி மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்ட விஷயம், பூமி தான் இந்த சூரிய குடும்பத்தின் மையம் என்று அனைவரும் அறிந்திருந்தனர். இருந்தாலும் கோப்பர்னிக்கஸ் அவருடைய சிந்தனையால் பூமியானது பிரபஞ்சத்தின் மையம் அல்ல, சூரியன் தான் பிரபஞ்சத்தின் மையம் என்று முன்மொழிந்தார். அதன் பிறகு கலிலியோ அவருடைய சிந்தனையால் தொலைநோக்கியை உருவாக்கி வியாழனின் நிலவுகள், வெள்ளிக்கோள் வீனஸ் என அழைக்கப்படும் வெள்ளியை கண்காணிக்க ஒரு தொலைநோக்கியை பயன்படுத்தினார். ஸோ அதன் பிறகு நியூட்டன் இயக்கம் மற்றும் ஈர்ப்பு விதியிலே வகுத்தார். பல அனுபவ முறைகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக வித்திட்டார். ஸோ இவை அனைத்துமே அறிவியல் வளர ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இந்த அறிவியல் வளர இவர்களுக்கு பெரிதும் கை கொடுத்தது அவர்களுடைய ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவியல் சிந்தனையே இந்த அறிவியலை வளர்ப்பதற்கு மிகவும் பயன்பட்டது. சிந்தனையால் அறிவியலை வளர்த்தவர்கள் பற்றி கூற வேண்டுமென்றால் பல அறிஞர்களை பற்றி கூறலாம். இதில் மிகவும் சிறந்த அறிஞராக போற்றப்படுபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மனிதகுல வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற சார்பியல் கோட்பாட்டை உலகிற்கு அளித்தவர் தான் நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் மாமேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் 5 வயதாக இருந்தபோது இவருக்கு இவரது தந்தையார் சட்டைப்பையில் வைக்கக்கூடிய இந்த மேக்னட்டோமீட்டர் என்று சொல்லக்கூடிய திசை அறிவி காந்த ஊசியை வாங்கி கொடுத்தார். அந்த வயதிலே அவருக்கு அது வெளியில் ஏதோ ஒன்று காந்த ஊசியில் தாக்கம் ஏற்படுவதை புரிந்து கொண்டார். சிறு வயதில் பேச்சு வராமல் சிரமப்பட்ட அவர் எப்போதும் எதையாவதும் சிந்திப்பதிலேயே கவனத்தை கொண்டிருந்தார். ஸோ அறிவியல் சிந்தனையால் வளர்ந்தது என்பதற்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம். இப்படி ஒரு முறை ஐன்ஸ்டீன் எதையோ தனிமையில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது இதை கண்ட அவரது மாமா, உன் மகன் ஆல்பர்ட்டை பார், எதையோ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான், அவன் ஒரு ஆராய்ச்சியாளன், சிந்தனையாளன் என்று நக்கலாக கூறிவிட்டார். இது அந்த ஐன்ஸ்டீன் அம்மா அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. நியூட்டனுடன் முடிந்துவிட்டதாக கருதப்பட்ட இயற்பியலின் புரட்சி அதனுடைய சகாப்தம் ஐன்ஸ்டீனால் தலைகீழாக மாறிப்போனது. ஒளியின் வேகம் குறித்து இயற்பியல் நிலவிய கருத்து மோதல்களுக்கு காலம், வெளி, நிறை மூன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது என்று ஐன்ஸ்டீன் விளக்கினார். இதுவே இவரின் சிறப்பு சார்பியல் கோட்பாடு தோன்ற அடிப்படை காரணமாக இருந்தது. பிரபஞ்சத்தில் சாத்தியமான அதீத வேகமான வினாடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொருளின் நீளம் குறைவதுடன் காலம் குறைவதையும் ஐன்ஸ்டீன் கணக்கிட்டார். மேலும் அந்த அதீத வேகத்தில் செல்லும் பொருளின் நிறை அதிகரிக்கும் என்பதை கணக்கீடு மூலம் ஐன்ஸ்டீன் விளக்கினார். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் மாறாது என்ற நிபந்தனைகளுடன் தனது சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை ஐன்ஸ்டீன் முன்மொழிந்தார். ஐன்ஸ்டீனின் மிகவும் புகழ்பெற்ற சமன்பாடான E=mc² சிறப்பு சார்பியல் கொள்கை மூலம் தருவிக்கப்பட்டதே ஆகும். இது நிறை ஆற்றல் சமன்பாடு என்று கூறப்படுகிறது. அணுக்கரு வினைகளின் செயல்பாடு பற்றியும் விண்வெளியில் உள்ள ஆற்றல் எவ்வாறு நிறையாக மாறுகிறது என்பது பற்றியும் இந்த சமன்பாடு விளக்குகிறது. இது காலப்போக்கில் பயணம் போன்ற சுவாரஸ்யமான கருத்துக்களுக்கு அடிப்படையாக விளங்கியது. இவ்வாறு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ இவர் மிக சிறந்த சிந்தனையாளராகவே
உலகம் முழுவதும் கருதப்படுகிறார். அடுத்து நம்ம இந்திய விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் ஒளி அலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை கண்டுபிடித்து இந்தியாவில் முதல் அறிவியல் நோபல் பரிசு பெற்றவர் நமது தமிழகத்தை சேர்ந்த சர் சி.வி. ராமன் ஆவார். ஐரோப்பாவில் 1928ஆம் ஆண்டில் நடைபெற்ற விஞ்ஞானிகள் மாநாட்டிற்கு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதியாக சர் சி.வி. ராமன் கப்பலில் பயணம் மேற்கொண்டார். மத்திய கடல் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது கப்பலின் திறந்தவெளி தளத்தில் ராமன் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையே அவர் ஆகாயத்தை பார்த்தார். ராமனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. வித்தியாசமாக அதை சிந்தித்தார். மத்திய தரைக்கடல் பகுதியில் வானம் ஏன் அடர்த்தியாக நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று சிந்திக்க தொடங்கினார். அப்போது அவருக்கு விடை கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சந்தேகம் மனதில் ஆழ பெய்ந்தது. ஐரோப்பா பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பிய ராமன் வானத்தில் நிறம் குறித்தும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதன் விளைவாக ஒளி ஊடுருவக்கூடிய ஊடகம் திடப்பொருளோ அல்லது திரவ பொருளோ அல்லது வாயு பொருளாக இருக்கலாம். அந்த ஊடகங்களில் ஒளி செல்லும் போது அதன் இயல்பில் ஏற்படும் மாற்றமே ஒளி மூலக்கூறு சிதறல், மாலிகுலர் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் என்று வரலாற்று மிக்க உண்மையை கண்டுபிடித்து அதற்காக நோபல் பரிசு பெற்றார். இதுவும் அவருடைய அறிவியல் சிந்தனையாலே நிகழ்ந்தது. அடுத்து சிறந்த அறிஞராக கருதப்படுபவர் நிக்கோலஸ் டெஸ்லா. மின்னியல் மற்றும் காந்தத்துறையில் புகழ்பெற்ற தற்கால மின்னியலின் காப்பாளர் என்று இவரை அழைக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மின்னியல், காந்தவியல் ஆகிய துறைகளில் புரட்சிகரமான பங்களிப்பை செய்தவர்தான் நிக்கோலஸ் டெஸ்லா. டெஸ்லாவின் காப்புரிமை கோட்பாடுகளும் மின் வழங்கல் முறைகள், மாறுதிசை மின்னோட்ட மோட்டார்கள் உள்பட பல்வேறு கண்டுபிடிப்புகள் தொழில் புரட்சி உருவாக வழிவகுத்தன. இவரை சமகால வரலாற்றான இயற்பியலின் தந்தை என்றும் 20ஆம் நூற்றாண்டை கண்டுபிடித்தவர் என்றும் தற்கால மின்னியலின் காப்பாளர் என்றும் போற்றினர். ஸோ இந்த அனைத்து கண்டுபிடிப்புகளுமே நிக்கோலஸ் டெஸ்லாவின் சிந்தனையால் தோன்றியதே ஆகும். அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன். மின்விளக்கு உள்ளிட்ட 1093 அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஆக்கமேதை தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவார். 8 வயதிலே கல்வி கற்க பள்ளியில் சேர்ந்த எடிசன் சில மாதங்களிலே படிப்பு ஏறவில்லை என்று பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டார். ஆனால் மகனின் எதிர்காலத்தை எண்ணி அவரது தாயார் வீட்டிலே அவருக்கு கல்வி புகற்றினார். எடிசன் காலத்தில் வாயு விளக்குதான் வீதி கம்பங்களில் பயன்படுத்தப்பட்டன. 50 ஆண்டுகளாக மின்சார விளக்கு பலருக்கு கனவாகவும் முயலும் படைப்பாளிகளுக்கு தோல்வியாகவும் இருந்து வந்தது. அப்போது விஞ்ஞானிகளின் மின்மீட்சி தொடர்பான பல ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தனர். ஸோ பல்வேறு ஆராய்ச்சியின் பயனாக எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்தார். இவரோட சிந்தனையில் இந்த மின் விளக்குக்கு எந்த உலோகம், எந்த தனிமம் பயன்படுத்தினால் மின் விளக்கு சரியாக எரியும் என்பதை அவரோட சிந்தனையில் பல உலோகங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தி பல தோல்விகளுக்கு பிறகு அவர் மின் விளக்கை கண்டுபிடித்தார். மின் விளக்கை போல் பல்வேறு ஆய்வு கருவிகளை 1000க்கும் மேற்பட்ட அறிவியல் சாதனைகளை கண்டுபிடித்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவருடைய சிந்தனையான் மூலமே 1000க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க நேர்ந்தது. அடுத்ததாக முதல் நீராவி இயந்திரம் உருவாக்கி தொழிற்பயிற்சிக்கு வித்திட்ட ஜேம்ஸ் வாட் அவர்களையும் உதாரணமாக சொல்லலாம். வாட் ஒழுங்காக பள்ளிக்கு செல்வதில்லை. சிறு வயதில் வரைவதில் அதிக ஆர்வம் கொண்டவர். காகிதம் வாங்க காசு இருக்காது என்பதால் வீட்டு தரையிலே வரைவார். இவரது ஓவியங்களில் வட்டம், சதுரம், முக்கோணம் என கணித சம்பந்தப்பட்டவை அதிகம் இடம்பெறும். பிரிவிலேயே சற்று பலவீனமானவர். உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படுபவர். தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல முடியாததால் அம்மாவிடம் வீட்டிலே வளர்ந்தார். கணிதம் கற்பதிலும் அறிவியலிலும் ஆர்வமாக இருந்தார். ஒரு முறை வீட்டில் இவரது அம்மா சமையல் செய்யும்போது அந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்தில் அரிசியை வைத்து மேலே ஒரு தட்டை வைத்து மூடிவிட்டு செல்வார். ஸோ நெருப்பு எரிய எரிய உள்ள தண்ணி சூடாகி நீராவியாக மாறி அந்த தட்டு கீழே விழும்.
ஏன் அந்த தட்டு கீழே விழுகிறது என்று பல நாட்களாக சிந்தித்த ஜேம்ஸ் வாட் நீராவிக்கு ஒரு பொருளை நகர்த்தும் திறன் உண்டு என்பதை கண்டுபிடித்தார். இவருடைய பல நாள் சிந்தனையின் மூலமே நமக்கு நீராவி இயந்திரம் கிடைத்தது. இயற்கையான நீராவி சக்தியை ஒரு மகத்தான சக்தியாக மனித குலத்துக்கு மடைமாற்றிய வரலாற்று நாயகனாக ஜேம்ஸ் வாட் திகழ்ந்தார். இதுவே தொழில் புரட்சிக்கு முக்கியமாக வித்திட்டது. நாம் இப்பொழுது பயன்படுத்தும் கார், பைக், ட்ரெயின் இது அனைத்துக்கும் முன்னோடியாக இருந்தது நீராவி இயந்திரமே ஆகும். அதன் பிறகு தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பெல், தொலைபேசி என்பது நம் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான பொருள் என்று அனைவருக்குமே தெரியும். ஒரு நாள் தொலைபேசி இல்லாவிட்டால் அந்த உலகை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அரிய தொலைபேசியை கண்டுபிடித்ததும் அலெக்சாண்டர் கிரகாம்பெல் அவருடைய சிந்தனையாலே இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தார். அதற்கு அடுத்து பார்க்க போனால் டைனமோவை கண்டுபிடித்த நவீன மின்காந்தியவியல் தொழில்நுட்பத்தின் சிறந்த சோதனையாளர் என்று பாராட்டப்படக்கூடிய மைக்கேல் பாரடே, இவர் ஒரு சட்டகாந்தத்தை எடுத்து ஒரு கம்பி சுருள் வழியே நகர்த்தும் போது அதில் ஏற்படும் மாற்றத்தை அவரோட சிந்தனையின் மூலம் கண்டுபிடித்தார். திரும்ப அந்த காந்தத்தை திருப்பி, அதாவது வட தென் துருவத்தை மாற்றி அமைத்தால் அந்த மின்சாரம் செல்லும் திசை மாறுவதையும் கண்டுபிடித்தார். இதன் மூலமே டைனமோ உருவாகிச்சு. டைனமோ உருவாகினால் நாம் இப்பொழுது பயன்படும் ஜென்ரேட்டர் என சொல்லப்படும் மின்னியற்றி. மின்சாரம் தயாரிக்க முக்கியமான காரணமாக இருந்தது இந்த மைக்கேல் பாரடே கண்டுபிடித்த டைனமோவே ஆகும். இவ்வாறாக பல அறிஞர்களை இதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லாததால் குறிப்பிட்ட அறிஞர்களை பற்றி மட்டும் கூறினோம். இப்படி அறிவியல் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது அறிவியல் அறிஞர்களின் அவர்களுடைய சிந்தனையே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் பி. ரமேஷ் அவர்கள் அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையே என்ற ஆழமான கருத்தினை இப்பொழுது பதிவு செய்துள்ளார்கள். அவரை தொடர்ந்து அறிவியலின் அடிப்படை முயற்சியே என்ற தலைப்பில் திரு மகேந்திரவர்மன் வேளாண் அலுவலர், அரியலூர் அவர்கள் முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லவே வெல்லாது, ஆகவே அறிவியலுக்கு அடிப்படை முயற்சியே என்ற கருத்தினை பதிவிட வருகிறார். அவர்களை உங்களின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். கொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு இனிய நன்னாளில் அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு முயற்சியே என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க ஆர்வமாக உள்ளேன். நண்பர்களே, இப்போ நம்ம அறிவியலினுடைய அடிப்படை அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மனிதன், கற்கால மனிதன், ஆதிகால மனிதன் மனிதனாக உருமாறவே, அதாவது அவனுடைய கற்காலத்திலிருந்து முதல்ல அவன் உருவாக்கின நெருப்பாக இருக்கட்டும், அல்லது அறிவியலினுடைய முன்னோடி என கருதப்படுகிற சக்கரம், அந்த சக்கரம் உருவாக்க முயற்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே முயற்சினால் மட்டுமே உருவானதே தவிர மற்ற ஏதேனும் உருவானதல்ல. எந்த அறிவியலாளர்களும் அடிப்படை நோக்கம், அடிப்படை ஒரு ஊக்கம் முயற்சி தான். இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்றாரு, தெய்வத்தால் நாகாதது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட முயற்சி, கடவுளே இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கான ஊக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு குறள் மூலமாக நமக்கு உணர்த்ததுலேருந்து நமக்கு புரியும். இது வரலாற்றில் எத்தனையோ அறிவியலாளர்கள் படிக்காமல், அதாவது முறைப்படியான கல்வி பெறாமலும் பட்டம் பெறாமலும் கூட இருந்திருக்கிறாங்க. ஒழுங்கான அவங்களுக்கு பண வசதி இல்லாமல் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் முயற்சியை கைவிட்ட எந்த அறிஞர்களும் இல்லை. உதாரணத்துக்கு நமது மேதகு அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. விமானப்படையில் சேரணும்னு ஆர்வத்தோடு டெல்லிக்கு போகிறாரு. தனது அக்னி சிறுகள் அழகாக குறிப்பிடுறாரு. அங்கே அவருக்கு அந்த பணி கிடைக்கல. திரும்பி தான் இந்த மாதிரி ஒரு இஸ்ரோவில் பணிபுரிகிறாரு. அப்படி பணிபுரியும் பொழுது எஸ்எல்வி, இன்னைக்கு நம்ம உலகத்துக்கே சவால் விடுகிற சந்திராயனுடைய முன்னோடிக்கு அதுதான்.
அந்த அந்த ஏவுகணையை வந்து தயாரிக்கும் பொழுது பல கட்ட தோல்வி நடக்குது. அப்போ உலக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் இருக்கட்டும், ஏன்னா கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது இடையாடை இல்லாத நமக்கு தலையாடை எதற்கு அப்படின்னு. அதாவது என்னென்னா, இடுப்பில் கட்டுக்கிறது கோமனெல்லாம் எதுக்குடா தலையில் தலைப்பாக்கி ஆசைப்படுறீங்கன்னு நம்மளை கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் அந்த விடாமுயற்சி தானே இன்றைக்கி வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுக்கிற பணச்செலவில் நம்மளால் ஒரு நிலவுக்கே சென்று வர கூடிய அந்த பயணத்தை வந்து அடித்தளமிட்டது வந்து நமது அப்துல் கலாமுடைய முயற்சி தானே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி உலகமே ஒரு ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகியிருக்கோம், தொடர்பில் இருக்கிறோம். அந்த ஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் இருக்கார் இல்லையா, அவருடைய முயற்சியை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னு நான் சொல்கிறத கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தை உருவாக்குற அவர் பட்ட அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது ஒரு வரியில் சொல்லி மாளாது. ஏன் அப்படின்னா, ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு பேசக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய நம்மளோட ஒளியினுடைய அதிர்வுகளை தாங்கி மீண்டும் அதே ஒளி அதிர்வுகளாக திருப்பி தரக்கூடிய அந்த அந்த ஒளியை உட்கிரைத்து மீண்டும் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளை தேடி அவர் செல்லாத இடமில்லை, அவர் பயன்படுத்தாத பொருள் இல்லை. விலங்குத்தோல், இதயத்தினுடைய தசைநாறு, இப்படி ஒன்றா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு அவர் வந்து இந்த ஆய்வு செய்கிறாரு. கடைசியாக தான் இந்த ஆய்வில் அவர் வெற்றி அடைஞ்சு ஒரு மனிதன் பேசக்கூடிய அந்த ஒளியினுடைய அதிர்வுகளை உள்வாங்கி கேட்கும் இடத்தில் அதே ஒளியினுடைய அதிர்வுகளை அதாவது ரிசீவ் பண்ணி அவுட் கொடுக்கறதுக்கான அந்த தோலை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த தொலைபேசியினுடைய வளர்ச்சி வந்து அசுர பாய்ச்சலாக மாறியது. அதுபோல உலகத்தினுடைய எல்லா அறிஞர்களுமே தன்னுடைய முயற்சியினால் மட்டுமே வந்து தன்னுடைய இந்த இடத்த அடைகிறாங்களே தவிர யாரும் பயிற்சியினால் அல்ல. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞராக விளங்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் பல்வேறு கட்ட முயற்சி, 1-2 சோதனையா, 1-2 கண்டுபிடிப்பா, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஆராய்ச்சிகள். அவரது சிஷ்யராக விளங்கக்கூடிய நம்ம டெஸ்லா சாதாரண ஆளா? இப்படி இவர்கள் எல்லோரும் முயற்சியினுடைய அடிப்படையில் தான் அவர்களது உள்ளார்ந்த ஊக்கம் முயற்சியாக மாறுகிறது. முயற்சியே தனது ஆய்வினுடைய அடிப்படையாக விளங்கி ஆய்வினுடைய வெற்றி கிணையை பறித்து தருகிறது. இன்றைக்கி நம்ம தடுப்பூசி ரொம்ப இயல்பாக எல்லாருக்கும் போட்டுக்கிறோம். ஆனால் இந்த தடுப்பூசியினுடைய அந்த ஆரம்ப கட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆரம்ப கட்டம் வந்து பிரான்ஸினுடைய அறிவியல் அறிஞர் திரு லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் வந்து உடனடியாக இந்த மருந்தினை கண்டுபிடிக்கப்படலை. அப்போது நாய் கடிச்சிச்சின்னா அவங்க நாய் மாதிரியே கத்தி ரொம்ப கொடூரமாக செத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாவு ரொம்ப மரண கொடூரமாக விளங்கிச்சு. அப்போ இதனை தடுக்க பல்வேறு முயற்சிகள், பல்வேறு விலங்கினங்கள், இதிலெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு கடைசியாக ஒரு வெற்றி நெருங்கும் பொழுது மனித அறவலர்கள் மனிதன் மேலே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து ஒரு ரொம்ப நோய் முற்றிய பாதிக்கப்பட்ட ஒரு 8 வயது சிறுவன் பெண்ணிங்கிற ஒரு சிறுவன் மீது இந்த முயற்சியை செய்து அதில் அவர் வெற்றி அடைகிறார். அதிலிருந்து வெறிநாய்க்கடி என்ற கொடூர தாக்குதலிலிருந்து மானிட சமூகம் விடுதலை அடைகிறது. இப்படி உலகம் முழுவதிலுமே எந்த அறிவியலாளர்களும் உடனடியாக தனது வெற்றியை தந்து விடவில்லை. தனது ஆராய்ச்சியினுடைய உள்ளார்ந்த ஊக்கம் தொடர்ந்து முயற்சியாக மாறுகிறது. அந்த முயற்சியின் விளைவாக அறிவியலினுடைய பல்வேறு கட்ட சோதனைகள் நடைபெறுகிறது. அந்த சோதனைகளினுடைய இறுதி கட்டத்திலே தான் நமக்கு தேவையான வெற்றி கிடைக்கிறது. அந்த வெற்றியின் வாயிலாக தான் மானிட சமூகம் பல்வேறு நன்மைகளை பெற்று வருகிறது. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன். நம்ம இந்தியாவினுடைய முதல் நோபல் பரிசு பெற்ற சர் சி ராமன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம கிடைக்கிற பல்வேறு எந்த அடிப்படை அறிவியல் வசதிகளும் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனாலும் அவர் சோர்ந்து விடவில்லையே. அதாவது வெளிநாட்டுக்கு பயணம் செல்லும் அந்த கப்பலின் செல்லும் பொழுது அந்த கடல் நீரினுடைய நிறம் ஏன் நீல நிறமாக மட்டுமே இருக்கிறது என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையிலேயே அவரது முயற்சியின் அடிப்படையில் அவர் ஆராய்ச்சியினுடைய விளைவாக இந்தியாவினுடைய முதல் நோபல் பரிசு அவரால் வாங்கப்படுகிறது என்று சொன்னால் அது அவனுடைய முயற்சி கிடைத்த வெற்றி இல்லையா? அவரது அறிவியலுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? இதுபோலத்தான் ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் தன்னுடைய உலகத்திற்கு 2 நோபல் பரிசினை பெற்ற குடும்பம், அதாவது நோபல் குடும்பம் என்றே உலகத்தால் கொண்டாடப்படுகிற மேரி கியூரி எடுத்துக்கோங்க.
அதாவது அடுத்த வேளை உணவிற்கே வழி இல்லாத, ஒரு ரொட்டி துண்டு வாங்க காசு இல்லாத இருந்த போதிலும் கூட அந்த ரேடியத்தினை கண்டுபிடிக்க அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தனிம மணலை தங்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்து அந்த தனிம பொருளை வாங்கி ரொட்டியை பகிர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பகிர்ந்துக்கிட்டா பசியோடு இருந்த போதிலும் கூட தனது அறிவியல் ஆர்வத்திற்கு அவர்கள் எந்த தடையதும் விதிக்கலை. இப்படி தொடர்ச்சியாக அந்த அறிவியலை தொடர்ந்து மேற்கொண்டதன் விளைவாகத்தானே இந்த அறிவியலுக்கு ரேடியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தையும் பொலோனியம் அப்படிங்கிற தனிமத்தையும் நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அந்த ரேடியத்தினுடைய அந்த கதிர்வீச்சு தனிமத்தின் வாயிலாக தானே மருத்துவத்துறையிலேயே இன்றைக்கி கேன்சர் கட்டிகளை குணப்படுத்துறதுக்கு பல்லாயிரக்கணக்கான அந்த நோயாளிகளை குணப்படுத்துவது அவர்களுடைய அறிவியல் ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் தானே. அது உடனடியாக நடந்துவிடவில்லையே. பல்வேறு முயற்சிகள், தொடர்ச்சியான முயற்சிகள், பல தோல்விகளை கண்டு தூண்டலும் வீழ்ந்து விடாது தொடர்ந்து முயற்சி செய்து 2 நோபல் பரிசினை, அதுவும் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி என்ற கூடுதல் தகுதியோடு மானிட சமுதாயத்திற்கு அவர்கள் நன்மை செய்யவில்லையா? ஆக உலகத்தில் உள்ள எல்லா அறிவியலாளர்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே, மனிதன் முதலாக பிறந்து அவன் இறப்பது வரை அவனோட முயற்சி மட்டும்தான் எல்லாத்திற்கும் அடிப்படையாக விளங்குகிறது என்ற உண்மையை கூறி இந்த ஒரு வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தும் கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். முயற்சியே என்ற தலைப்பில் திரு மகேந்திரவர்மன் வேளாண் அலுவலர், அரியலூர் அவர்கள் அரிய பல கருத்துக்களை 2வது சுற்றாக அறிவியல் அடிப்படை சிந்தனையே என்று பேச வருகின்றார் மனோதத்துவ நிபுணர் திரு சண்முக சுந்தரம் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். சிந்தனை அப்படிங்கிறத வச்சு தான் சித்தர்கள் உருவானாங்க. அவர்கள் சிந்தித்து பல கண்டுபிடிப்புகளை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதுதான் சிந்தனை. சித்தர்கள்ங்கிறது யாரு? அவர்களது சிந்தனையை வென்றவர். அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். சிந்தனை தான், அதான் சித்தர்கள். இப்போ சிந்தனையை வைத்து தான் பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறோம். புவியீர்ப்பு சக்தி உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருந்தது. புதுசாக அதிக திடீர்னு உலகத்தில் தோன்றிடலாம். ஆனால் ஒரு ஆப்பிள் தன் தலை மீது விழுந்ததை வைத்து பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை அவர் உருவாக்கலை, கண்டுபிடிச்சார். அதுதான் சிந்தனை. அதே போல் ஆர்க்கிமிடிஸ் என்பவர் தண்ணி தட்டியில் குளிக்கும் பொழுது மேலே தூக்கும்போது தண்ணீரில் ஒரு இடத்தில் உருவாக்கப்படும் சக்தியானது அந்த தண்ணீர் முழுவதும் பரவும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி அதுதான் ஹைட்ராலிக்ஸ். இப்போ பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சிந்தனையின் மூலமாக தான் வந்திருக்கு. கல்வியின் மூலமாக, கல்வி அது அடிப்படை அறிவை நமக்கு கொடுக்கும். ஆனால் சிந்தனை தான் நமக்கு கண்டுபிடிப்புகளையும் அறிவியலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே உள்ள விஷயங்களை ரிஃபைன் பண்ணுறதுக்கு அறிவு பயன்படுத்தலாமே தவிர புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியமாக சிந்தனையும் சிந்திக்கும் திறனும் தான் தேவை. இப்போ நமது மூளையில் 2 பகுதிகள் இருக்குது. அதாவது 2 ஹெமிஸ்பியர் என்று சொல்வார்கள். வலது பக்க மூளை, இடது பக்க மூளை. ரெண்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது அதனுடைய செயல்பாடு வேறு. ஒரு பக்கத்து மூளை லாஜிக்கலாக லீனியராக போகும், நேர்கோட்டில் போகும். இன்னொரு பக்கம் கற்பனை வளம். இது ரெண்டும் சேரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போகிறோம், ஏன் 2 கையும் கூப்பி கும்பிடுறோம்? வலது பக்க மூளை, இடது பக்க மூளை இரண்டும் நேர்கோட்டில் செயல்பட வைப்பது தான் அந்த நம்ம கை கூப்பி வணங்குகின்ற அந்த பாவம், அந்த முத்திரைன்னு சொல்லலாம். கோயிலுக்கு போனால் எதுக்கு 2 கையும் கூப்பி கும்பிடுறோம்? 2 கையும் கூப்பும் பொழுது 2 பக்க மூளையும் ஒன்றாக செயல்படுது. கண்களால் பார்க்குறோம், ஐயர் சொல்கிற மந்திரத்தை நம்ம கேட்குறோம். வலது பக்க மூளையும் செயல்படுகிறது, இடது பக்க மூளையும் செயல்படுகிறது. இப்போ சினிமா நடிகர்கள் எப்படி இவ்வளோ பாப்புலராக இருக்காங்க? நம்ம சிந்தனையில் உட்காந்துடுறாங்க. கண்ணால் பார்க்குறோம், அந்த டைலாக்கை கேட்குறோம்.
வலது பக்க மூளை இடது பக்க மூளை ரெண்டும் வேலை செய்யுது. ஆழமாக சிந்தனையில் பதிந்து விடுகிறது. விளம்பரங்கள் என்ன பண்ணுது? கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நமது மூளையில் பதிந்து விடுகிறது. ஆழ் மனதில் போய் உட்காந்துக்குது. குழந்தைங்க ஐயோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த சிந்தனை பேட்டர்னை உருவாக்குவது இரண்டு பக்க மூளையும் ஒன்றாக செயல்படும் பொழுது. எப்போ செயல்படும்? கண்ணால் பார்க்கும் பொழுது. அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சீயிங் இஸ் பிலீவிங். பார்ப்பது தான் நம்புவது. ஸோ நம்ம கண்ணால் பார்த்ததை நிச்சயமாக நம்புவோம். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை எப்போ வரும்? அமைதி, மனது அமைதி அடையும் பொழுது சிந்தனை ரொம்ப ஈஸியாக வேலை செய்யும். அப்படி சிந்தனை வேலை செய்வதற்கு தியானம் உதவும். தியானம்ங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் மூளையை செயல்பட செய்வது தான் தியானம். அவ்வளோதான். அந்த மூளையை அந்த குறிப்பிட்ட வேகத்தில் செயல்பட வைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதுதான் தியான முறைகள். பல தியான முறைகள்லாம் இருக்குது. சுலபமானதும் இருக்குது, கடினமானதும் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? மூளையை ஒரு குறிப்பிட்ட அலை வேகத்தில் செயல்பட வைப்பது. நமது மூளை 4 வேகத்தில் செயல்படும். விழித்திருக்கும்போது ஒரு நிலை, தூங்கும்போது ஒரு நிலை, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு நிலை, 4வது நிலை அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அனுபவிச்சதில்லை. ஸோ அல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா அப்படின்னு ஒரு 4 வேகம். அதாவது ஒரு காருக்கு ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் அப்படின்னு இருக்கிற மாதிரி அதெல்லாம். இப்போ தியானம் செய்யும்போது என்ன நடக்குது? மனது செயல்படாமல் போயிடுது, சிந்தனை குறையும். அதாவது மூச்சும் சிந்தனையும் ரொம்ப இணைக்கப்பட்டுள்ளது. சுவாசத்தை நிதானப்படுத்தி ஸ்லோ டவுன் பண்ணும் பொழுது மூளையின் செயல்பாடும் நிதானப்படுகிறது. அப்போ மூளை, அதாவது உறக்க நிலை வரும். நம்ம சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டு போகும்போது குறிப்பிட்ட அலைக்கற்றையில் மூளையை நம்மால் செயல்பட வைக்க முடியும். அப்போ சிந்தனையற்ற நிலை அது. அந்த மாதிரி நிலையில் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பல விஷயங்கள் நமக்குள்ளே வரும். எப்படி நம்ம காற்று மண்டலம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுவாசிக்கிறோம், அதனால தான் உயிர் வாழ்கிறோம், காற்று இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி சிந்தனை, ஏற்கனவே மனிதன் சிந்தித்ததெல்லாம் இந்த வெளிமண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே வர்றதுக்கு மனது அமைதியாக இருக்கும்போது உதவியாக இருக்கும். அப்படித்தான் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிகழ்கின்றன. கடந்த காலத்தில் விஞ்ஞானம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியுது. எப்படி? ஏற்கனவே உள்ள அந்த சிந்தனை நமக்குள்ள வருகிறது. அதுதான் சிந்தனை. அப்போ நமக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மிகவும் உதவியாக இருப்பது நமது சிந்தனையே என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களே. உங்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் இருந்தது. நன்றி, பாராட்டுக்கள். அவரைத் தொடர்ந்து அறிவியலுக்கு அடிப்படை முயற்சியே என்று வாதிட வருகின்றார் மரியாதைக்குரிய முனைவர் தா ரமேஷ் அவர்கள். அவர்களை வருக வருகென வரவேற்கின்றேன். வணக்கத்திற்குரிய நடுவர்களே, அறிவியலுக்கு அடிப்படையாக அமைவது முயற்சிதான் என்பது என்னுடைய தரப்பு வாதம். கல்வி மற்றும் கற்பித்தல் முறை என்பது மனித இனம் தோன்றி பல காலத்துக்கு பின்பே உருவானது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆதி மனிதன் கல்வி எதையும் கற்கவில்லை. ஸோ கல்வி என்பது மற்றும் கற்பித்தல் முறை என்பது மனித இனம் தோன்றி, மொழி தோன்றி, அதன் பின்பாக தோன்றியதுதான் கற்றல் மற்றும் கற்பித்தல் முறை. எனவே கல்வி என்பது அறிவியல் கண்டுபிடிப்புக்கு அடிப்படையா என்று கேட்டால் அது அடிப்படை இல்லை என்றே சொல்லலாம். சிந்தனை என்பது குரங்கிலிருந்து மனிதனாக பரிணமித்த பின்பு வளர்ச்சி அடைந்தது. ஆரம்ப காலத்தில்
நியாண்டர்தால் மனிதன் போன்ற குரங்கினமாக இருந்த மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து படிப்படியாக மனிதனாக உருவெடுத்தான். மனிதனாக உருவெடுத்த பின்பே அவன் அவன் அவனுடைய மூளையில் சிந்தனை என்பது தோன்றத் தொடங்கியது. முதலில் அவன் வேட்டையாடிய சமூகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய சிந்தனை வளர்ச்சி என்பது இல்லை. போக போக பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் சிந்தனை என்ற போக்கே அவனுடைய மனதில் அவனுடைய மூளையில் உருவானது. எனவே அறிவியல் கண்டுபிடிப்புக்கு சிந்தனை என்பதும் முக்கியமான அடிப்படை தகுதியாக கொள்ள முடியாது. ஆனால் முயற்சி என்பது சிந்தனையை செயல்வடித்துக் கொண்டு வரும் ஒரு செயல்முறை என்று சொல்லலாம். அல்லது தொடர் முயற்சியின் விளைவாக பல மாற்றங்கள் அறிவியலில் நடைபெற்றன, மனித பரிணாமத்திலும் ஏற்பட்டது. முயற்சி ஒன்றுதான் மனிதனை மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. மனிதனை அறிவியல் துறையில் பல்வேறு சாதனைகளை படைக்க தூண்டு சக்தியாக விளங்க செய்கிறது என்பது என்னுடைய தரப்பு வாதம். நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால், கற்களை உரசி நெருப்பை உருவாக்கியது முயற்சியின் பயனாக விளைந்த ஒரு செயல்பாடு என்று சொல்லலாம். நெருப்பை மனிதன் கண்டுபிடித்ததே அறிவியல் கண்டுபிடிப்புக்கெல்லாம் தாய் என்று சொல்லலாம். நெருப்பின் பயன்பாட்டை மனிதன் உணர்ந்த தருணம், நெருப்பை அவனாகவே உருவாக்கக்கூடிய செயல்திறனை கண்டுபிடித்த தருணமே அறிவியலின் ஆரம்பமாக கொள்ளலாம். இது ஒரு முயற்சியின் கல்லை இன்னொரு கல்லோடு உரசி ஏற்பட்ட முயற்சியின் விளைவாக ஏற்பட்டதோ ஒழிய அதை பெரிய சிந்தனையோ இல்லை கல்வியின் அடிப்படையிலோ விளைந்த செயலாக நாம் கருத முடியாது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் தொடர் முயற்சியின் பயனாகவே மேம்படும். ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு என்பது ஒரு தொடர் முயற்சியின் காரணமாகவே மேம்படும். சிந்தனையின் விளைவாக மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்தான். ஆனால் தொடர் முயற்சியின் காரணமாகவே தற்போதைய பயன்பாட்டில் இருக்கும் சக்கரத்தின் வடிவத்தை உருவாக்க முடிந்தது என்பது என்னுடைய கூற்று. ஸோ முயற்சி என்பது மிக மிக முக்கியம். தொடர் முயற்சியின் காரணமாகவே அறிவியல் கண்டுபிடிப்புகள் மேம்படும் என்பது என் தரப்பு வாதம். பல்வேறு கண்டுபிடிப்பாளர்கள் அடிப்படை கல்வியை சரியாக கற்கவில்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல நோபல் விஞ்ஞானிகளே அடிப்படை கல்வி கற்கும் பொழுது அவர்கள் திணறியிருக்கிறார்கள். சரிவர அதை கற்க முடியாமல் பல இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் அறிவியல் முயற்சியின் காரணமாக, அவருடைய சிந்தனை போக்கு மற்றும் முயற்சியின் காரணமாக அவர்கள் பல்வேறு சாதனைகளை அறிவியல் துறையில் படைத்தார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. உதாரணத்திற்கு நம்முடைய கோவையை சேர்ந்த விஞ்ஞானி ஐயா ஜிடி நாயுடு அவர்களை சொல்லலாம். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் பெற்றவர் அல்ல, முனைவர் பட்டம் பெற்றவரும் அல்ல. ஆனால் அவருடைய கண்டுபிடிப்புகளின் பாதிப்பு இப்போது வரை இருக்கிறது. ஸோ அவருடைய கண்டுபிடிப்பு என்பது அவருடைய முயற்சியின் பயனாக விளைந்தது. தொடர் முயற்சி, பல்வேறு சோதனைகளின் அடிப்படையில் பல விடயங்களை அவர் கண்டுபிடித்தார். அவருக்கு கல்வி என்பது அடிப்படையாக இல்லை, அவருடைய முயற்சி, சிந்தனை இரண்டுமே இருந்தது. அது முயற்சி தான் முக்கிய பங்காற்றியது. தொடர் முயற்சியின் காரணமாக பல புதிய கண்டுபிடிப்புகளை அவர் காப்புரிமை பெற்றார். மற்றும் எடிசனை, உலக அளவில் எடிசனை சொல்லலாம். எடிசன் கல்வித்துறையில் அவர் சிறந்து விளங்கவில்லை, ஆனால் அவருடைய முயற்சியின் சிந்தனை போக்கின் காரணமாக பல கண்டுபிடிப்புகளை அவர் காப்புரிமை பெற்றார். அவருடைய நிறுவனத்தில் பல புதிய விடயங்களை அவர் கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமைகளை பெற்றார். உதாரணமாக அவர் 99 முறை முயற்சியில் தோல்வியடைந்து இறுதியாக செய்த முயற்சியின் விளைவாக டங்ஸ்டன் பொருத்தப்பட்ட மின் விளக்கை கண்டறிந்தார். பாருங்க, பல முயற்சி 99 முறை அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் 99 முறை தோல்வி அடைந்தது 99 வரை முயன்றதுதான். அந்த இறுதி முயற்சியில் அவர் வெற்றி பெற்றார். தொடர் முயற்சி தான் இதுக்கு காரணம் ஒழிய அவருடைய சிந்தனை போக்கள், வெறும் சிந்தனை போக்கு எந்த காரணத்திலும் ஒரு பொருளாகவோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாகவோ மலர முடியாது. வெறும் கல்வியும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கொண்டு செல்லாது. முயற்சி மட்டுமே அந்த அறிவியல் சிந்தனை போக்கை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய தன்மையாக விளங்குகிறது. சிந்தனை அடிப்படையாக இருந்தால் கூட அந்த சிந்தனையை செயல் வடிவம் மிக்க ஒரு கண்டுபிடிப்பாக உருவாக்குறது முயற்சி மட்டுமே. எல்லோரும் சிந்திக்கிறோம், ஆனால் எல்லாரும் கண்டுபிடிப்பதில்லை. எல்லோரும் விஞ்ஞானி ஆகுவதும் இல்லை. யார் ஒருவர் முயற்சிக்கிறாரோ, யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சிக்கிறாரோ அவர் மட்டுமே அறிவியல் விஞ்ஞானியாக, அறிஞராக, அறிவியல் கண்டுபிடிப்பாளராக பரிணாமம் பெறுகிறார். எனவே கல்வி சிந்தனையை விட முயற்சி என்பது அறிவியல் கண்டுபிடிப்புக்கு அடிப்படை தேவையாக விளங்குகிறது என்பது என்னுடைய தரப்பு வாதம். எனவே இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த கொங்கு எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் பலகைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அறிவியலினுடைய அடிப்படை முயற்சியே என்று அழகாகவும் அற்புதமாகவும் தன்னுடைய வாதங்களை வைத்துள்ள முனைவர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. அவரைத் தொடர்ந்து இறுதியாக இந்த தீபாவளி திருநாளினுடைய சிறப்பு பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய நண்பர் ஆசிரியர் திரு பாலமுருகன் அவர்களை இறுதியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அறிவியலுக்கு அடிப்படை கல்வியே என கூற வருகின்றார் ஆசிரியர் திரு பாலமுருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் தீபாவளி இனிப்பு கலந்த வணக்கங்களும் தீபாவளி வாழ்த்துக்களும். அறிவியலுக்கு அடிப்படை கல்வியே என்ற தலைப்பில் உங்களிடம் எனது கருத்துக்களை பகிர வந்துள்ளேன். கல்வி என்பது மனிதனை மனிதனாக்கும் ஒரு கருவி என்று மாமனிதர் விவேகானந்தர் கூறியுள்ளார். அதேபோல் நமது திருவள்ளுவரும் கல்வி இல்லாதவன் கண்ணிரண்டும் இல்லாதவன் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மிகவும் அழகாக கூறியுள்ளார். கல்வி என்பது அறிவுக்கு மட்டுமில்லாமல், பண்புக்கு மட்டுமில்லாமல், நமது வாழ்க்கைக்கும் நமது தொலைநோக்குக்கும் ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடிய ஒரு கருவி என்பதே ஒரு மிகச்சிறந்த கருத்து. இன்றைய அறிவியல் என்பது ஒவ்வொருவரும் எவ்வளவு கற்றிருக்கிறோம் என்பதை பொறுத்தே அவர்களுடைய செயலும் அவர்களுடைய வளர்ச்சியும் சாதனையும் அமைகிறது. நமக்கு சிறந்த கல்வி வேண்டுமென்றுதான் ஒவ்வொருவரும் நல்ல கல்வி நிலையங்களை தேடி தேடி சென்று பணத்தை கொட்டியாவது நமக்கு அந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்று தேடி தேடி படிக்கிறார்கள், கற்கிறார்கள். நல்ல மாணவர்களை கல்வி நிலையங்களும் தேடி தேடி பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இலவசமாக நாங்கள் கல்வி தருகிறோம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அவ்வாறு கல்வியை மக்களிடத்தில், அறிவுசார் மக்களிடத்தில் புகுத்துவதே ஒரு கல்வி நிலையத்தின் இன்றைய நிலையாக மாறியிருக்கிறது. கல்வி என்பது அறிவியலின் அடிப்படை என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்கு முன் நமது முன்னோர்கள் பட்டறிவில் நிறைய அவர்கள் கண்டுபிடித்திருக்கலாம், நிறைய தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த பட்டறிவில் கண்டுபிடித்த நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்துள்ள அறிவு அனைத்தையும் நாம் திரும்பவும் செய்து பார்த்து கற்றுக்கொள்வது என்பது மிகவும் காலத்தை விரயமாக்கும் என்பது ஒன்று. அவ்வாறு காலத்தை விரயமாக்காமல் நாம் மேலும் அந்த அறிவுகளை எல்லாம் பெற்று இனி வரும் காலத்தை எப்படி அந்த கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வைத்து முடிவெடுப்பது என்பதற்கு கல்வியே ஒரு அடித்தளமாக அமையும். நாம் ஏற்கனவே என்னென்ன செய்துள்ளோம், இனி என்ன செய்ய வேண்டும், புதிதாக எந்த மாதிரியான சிந்தனைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக அமைவது கல்வியே. கல்வி என்பது இன்று ஒரு வியாபாரமாக மாறிவிட்டாலும் தொடர்ச்சியாக கற்றல் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை, கற்றலை, வாழ்க்கையில் அவர்கள் கண்டுபிடித்ததை ஏடுகளிலோ அச்சகங்களிலோ அல்லது கணினியின் துணை கொண்டோ அதை பதிவு செய்து வருகிறார்கள். அவ்வாறு பதிவு செய்தவற்றை ஒவ்வொருவரும் செய்து பார்த்து அல்லது ஒவ்வொருவரும் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ள முடியாது. அது கல்விக்கூடங்களில் புத்தகங்கள் வாயிலாகவும் மற்ற ஊடகங்கள் வாயிலாகவும் அல்லது இணையங்கள் வாயிலாகவும் கற்று நாம் எளிதில் பல தகவல்களை ஒரு சேர தெரிந்து கொள்கிறோம். ஆக அங்கு பல தகவலை ஒன்று திரட்டி பெறுவதற்கு கல்வி என்பது ரொம்ப அவசியமாகிறது. கல்வி அடிப்படையிலிருந்தே மிகவும் ஆழமாகவும்
மிகுந்த அறிவு கூர்மையுடனும் மாணவர்களும் புகுத்தப்பட வேண்டியுள்ளது. அவ்வாறு மாணவர்கள் கூர்ந்து நோக்கி கற்றவற்றிலிருந்து புதியன படைத்தலை ஒரு குறிக்கோளாக கொண்டு நன்கு கற்பவர்களே சிறந்த சாதனைகளாக வருகிறார்கள். அதனால் கல்வி என்பது இன்றைய அறிவியலுக்கு மிகவும் அடிப்படையானது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவியலுக்கு அடிப்படை கல்வியே என்று கல்வியாளர் ஆசிரியர் திரு பாலமுருகன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள். இறுதியாக, அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையா, முயற்சியா, கல்வியா? இப்பொழுது நடுவனுடைய தீர்ப்பு. கொங்கு சமுதாய பண்பலை நேயர்கள் அவர்கள் மனதளவில் ஒரு மதிப்பெண்ணை இட்டிருப்பார்கள். அந்த மதிப்பெண்ணுக்கு ஏற்றவாறு நடுவருடைய தீர்ப்பு வருகிறதா என்று உங்களுடைய கணிப்புகளை கணித்து வைத்திருங்கள். உங்களுக்காக இப்பொழுது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அறிவியலுக்கு அடிப்படை சிந்தனையா, முயற்சியா, கல்வியா? தீபாவளி திருநாளினுடைய சிறப்பு பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு கொங்கு சமுதாய பண்பலை நேயர்களுக்காக. தற்பொழுது 6 பேராசிரியர் பெருமக்கள், மனோதத்துவ நிபுணர்கள் தங்களுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து காட்டினார்கள். சிந்தனையே என்ற தலைப்பிலே இயற்பியல் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் அறிவியல் என்பது கண்டுபிடிப்பினுடைய செயல்பாடு, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை மேற்கோள் காட்டி இயற்கை உலகினுடைய ஆய்வு, கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டிலினுடைய சிந்தனையினுடைய விளைவாக புதிய கண்டுபிடிப்புகள், ஒளி ஊடுருவதற்கு திட, திரவ, வாயு, ஒளி மூலக்கூறுகளை வைத்து நோபல் பரிசை எவ்வாறு அவருடைய அறிவியல் சிந்தனையில் பெற்றார் என்பதையெல்லாம் விளக்கி கூறினார். அது மட்டுமல்ல, டெஸ்லா அவர்களுடைய மின்காந்த அலைகளை பற்றியெல்லாம் கூறினார்கள். அறிவியலுக்கு சிந்தனை மிகவும் முக்கியம், அறிவியலினுடைய அடிப்படைக்கு சிந்தனை மிகவும் முக்கியம் என்று மற்றொரு வழக்குரைஞர், மனோதத்துவ நிபுணர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் கற்றலினுடைய வெளிப்பாட்டிற்கு சிந்தனை மிகவும் முக்கியம், சிந்தனையின் மூலமாகத்தான் பகுத்தாய்வு செய்து பல்வேறு விதமான புதிய கண்டுபிடிப்புகளை வித்திட்டார்கள் என்று சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் கூறினார்கள். குறிப்பாக ஒரு மருத்துவர் அவருடைய சிந்தனையின் விளைவாகத்தான் சைக்கோ அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனோதத்துவத்தினுடைய பகுப்பாய்வுகளெல்லாம் செயல்பட்டது என்று அவருடைய உரைகளை கூறினார். அதனைத் தொடர்ந்து முயற்சி தான் அறிவியலினுடைய அடிப்படைக்கு ஆதாரம் என்று வள்ளுவர் பெருந்தையனுடைய குரலை எல்லாம் மேற்கோள் காட்டி முறையான முயற்சி இருந்தால்தான் அறிவியல் அடிப்படை மேம்படும் என்று தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்களும் முனைவர் ரமேஷ் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். சிந்தனை, முயற்சி மட்டும் இருந்தால் பற்றாது. மனிதன் அறிவியலில் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டுமென்றால் அதற்கு காரணம் கல்வி என்று தங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் மரியாதைக்குரிய திரு எஸ். சேகர் அவர்களும் திரு பாலமுருகன் ஆசிரியர் அவர்களும். கற்றுக்கொள்பவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர். அதையெல்லாம் மேற்கோள் காட்டி ஆசிரியர் பாலமுருகன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். இப்போ என்னுடைய டர்ன், நான் தீர்ப்பு வழங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பழங்காலத்தில் ஒரு திரைப்படம், மரியாதைக்குரிய சவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம். அதில் கல்வியா, வீரமா, செல்வமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றம், விவாதங்கள்லாம் நடைபெற்று அது கல்வி, வீரம், செல்வம் மூன்றுமே ஒருவரிடம் இருந்தால் அவன் ஒரு மிகப்பெரிய
சிறந்த சக்கரவர்த்தியாக கூட வர முடியும் என்று உதாரணங்களை எல்லாம் அன்றைய திரைப்படம் நமக்கு வலியுறுத்தியது. இப்பொழுது தீர்ப்புக்கான நேரம். இப்போ இருக்கக்கூடிய தற்கால சூழலில் இளைஞர்கள் பொதுவாக நமது தாய் திருநாடான இந்திய திருநாடு வல்லரசு ஆக வேண்டும் என்றால் ஒரு மாணவனாகட்டும், இளைஞர்களாகட்டும், அது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவராகட்டும் அல்லது பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், அவர்களுடைய கல்வியில் சிறந்து விளங்கிட வேண்டும். இன்று மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு சலுகைகளாம் வழங்கி அவர்களுடைய கல்விக்கு பொருளாதாரம் ஒரு தடையல்ல, மாணவர்கள் திறமையாகவும் அவர்களுடைய முறையான முயற்சியினாகவும் பயிற்சியின் மூலமாக திறம்பட செயல்பட்டால் நிச்சயம் இந்திய திருநாடு ஒரு வல்லரசாகும் என்று இன்றைய இருக்கக்கூடிய அரசுகள் பல்வேறு வழிமுறைகளை எல்லாம் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஸ்டார்ட் அப் இந்தியா, இது மத்திய அரசும் மாநில அரசுமே செயல்படுத்திட்டு வராங்க. இன்றைக்கி மாணவர்களுடைய அறிவியலுடைய வளர்ச்சிக்காக ஹேக்கத்தான், ஐடியாத்தான், டாய்க்கத்தான், ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட், ப்ராஜெக்ட் எக்ஸ்போ, சின்ன சின்ன ஸ்கூல் லெவல்லிருந்தே அவங்களுக்கு இந்த அறிவியலினுடைய ஊக்கத்தை எல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக அறிவியல் மன்றம், தமிழ்நாடு அறிவியல் மன்றம், பிர்லா கோளரங்கத்தில் எப்படியெல்லாம் அந்த செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் இக்கால சூழ்நிலையில் கல்வி ரொம்ப முக்கியமாக தெரியுது. கல்வி மட்டும் இருந்தால் போதாது, அவங்க அந்த அறிவியலில் முறையான முயற்சி செய்யணும். வெறும் படிப்பு ஏட்டுக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. வெறும் படிச்சிட்டா மட்டும் போதாது, அவங்க அதற்கான முயற்சி, ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் செயல்படுத்துகிறாங்க, அதை அதற்கான முயற்சிகளை அவங்க செயல்படுத்தணும். முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி நாலேஜ், இனோவேட்டிவ் நாலேஜ், அந்த சிந்தனை அதை தூண்டிட வேண்டும். இந்த சிந்தனை யார் தூண்டுவாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அவங்க தான் அந்த சிந்தனையை தூண்ட முடியும். அப்போ சிந்தனையும் தூண்ட வேண்டும். சிந்தனை மட்டுமல்ல, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டுமென்றால் அதற்கான முயற்சி. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது என்னவென்றால் கல்வி. இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் டிசைனில் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் அதெல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் அப்படின்ட்டு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஜாவா, .NET, C++ எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், AWS, இந்த மாதிரி சர்வர்ஸ், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீராவி இன்ஜின் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசி இன்ஜின் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்வென்ஷனலாக ரெனியூவபிள் எனர்ஜியில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறக்கு, என்வான்மெண்டல், தலைநகரத்தில் டெல்லியில் காற்றினுடைய மாசுபாடு, இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்னொரு 3-4-5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா காற்றை கூட நாம் சுவாசிக்கிறதற்கு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நல்ல குடிநீர் வேணும்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? மினரல் வாட்டர், பாட்டில் அடைக்கப்பட்ட வாட்டர்களை எல்லாம் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். முன்னெல்லாம் மழை நீரை குடித்தா எந்த விதமான நோய்கள் வராது, சுத்தமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மழை பெறுவதற்கே வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. அண்மையில் மழையினுடைய தன்மை கிட்டத்தட்ட 23%, 23 விழுக்காடு சராசரி மழையினுடைய அளவு இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அவர் அந்த முறையான அந்த படிப்புகளை எல்லாம் படித்திருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரெயினுடைய ப்ரிடிக்ஷன்ஸு, இந்த மான்சூன், சைக்ளோன் எப்போ வருது அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்க முடியும். ஸோ ஹெல்த் கேர் செக்டார்ஸ், மருத்துவத்துறையை எடுத்துட்டோம் அப்படின்னா மருத்துவர்களும் MBBS, MS, MD அதை சார்ந்த படிப்பு, அறுவை சிகிச்சை,
மயக்கவியல் நிபுணர், இது மட்டுமில்ல மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கருவிகள், புது புது கருவிகள், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய கருவிகளாகட்டும், இப்போ அண்மையில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெம்பரேச்சர் மானிட்டர், பிளட் ப்ரெஷர் மானிட்டர், குளுக்கோமீட்டர், இதெல்லாம் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பயனாக விளைஞ்சது. அடுத்து ட்ரோன் டெக்னாலஜி. இன்றைக்கி விவசாயத்திற்கு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கக்கூடியதை கூட நமக்கு வந்து கண்முன்னே காட்சிப்படுத்துவதற்கு ட்ரோன் டெக்னாலஜி இன்றைக்கி டிஃபென்ஸில், இராணுவ முகாம்களில் அதிக அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியினுடைய வெளிப்பாடு. குக்கிங் வித் நேனோ மெட்டீரியல்ஸ். நேனோ அப்படிங்கிறது மிக குறைவான ஒரு மதிப்பளவில் குக் பண்ணுறது கூட இன்றைக்கி நிறைய டிவியில் எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ரியாலிட்டி ஸ்டோரியே பார்த்திங்கன்னா நிறைய சமைப்பது எப்படி, அது வந்து செலிப்ரிட்டி வச்சு பண்ணுறாங்க, ஏகப்பட்ட மெத்தடாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபுட் டெக்னாலஜி, அதை வந்து ப்ராடக்ட்ஸை பண்ணுறக்கு, அதை ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறக்கு, அதை அனலைசிஸ் பண்ணுறக்கு அது தகுந்த நாலேஜ் வேணும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்லையுமே ரோபோட்டிக்ஸினுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட், நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மொபைல், பேஜர் அப்படின்லாம் வந்துச்சு. இன்றைக்கி 6G கம்யூனிகேஷன், 5G 6G கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. தகவல் தொலைத்தொடர்பு வந்து அபரீத வளர்ச்சி பெற்றிருக்கு. கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், மனித கழிவுகளை மனிதனே அல்லாமல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லாம் ரோபாட்டிக்ஸை வச்சு அதை வந்து அகற்றக்கு ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஆழ்குழாய் துளையில் விழுந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு புதிய கண்டுபிடிப்புகள். ஸோ இந்த மாதிரி அனைத்து துறைகளிலும் அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு தற்போது வித்திட்டு வருவது கல்வியே. ஸோ கல்வி, அந்த கல்வியின் மூலமான முறையான முயற்சி கொண்டு இளைஞர்களோ மாணவர்களோ திறம்பட சிந்தித்து செயலாற்றினால் அறிவியல் மீண்டும் மேம்படும், மறுமலர்ச்சி பெறும். அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை கல்வியே என்று எனது தனிப்பட்ட கருத்தினை இந்த தீப ஒளி திருநாள் பட்டிமன்றத்தில் கொங்கு பண்பலை நேயர்களுக்கு எனது தீர்ப்பாக வழங்குகிறேன். அறிவியலினுடைய அடிப்படை கல்வியே, கல்வியே, கல்வியே. இந்த தீப ஒளி திருநாளில் கொங்கு பண்பலை நேயர்களுக்கு எனது வேண்டுகோள், இளைஞர்களே, செல்பேசியை நோண்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் மண்ணை நோண்டி ஒரு மரமாவது வளருங்கள். அது அடுத்த சந்ததிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.